பெண் நிர்வாகி விஜயோட காருக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு மறிக்கிறாங்க. வழிமறிச்சும் விஜய் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தர்ணா போராட்டமா மேற்கொள்றாங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ந்து பாக்குறோம். இல்ல, பணத்துக்கு மட்டும் பதவினா தவறுதுன்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். பண நடமாட்டம் இருக்கு அப்படி என்பது ஏற்கனவே ஒரு 2-3 மாதமாக அடிபட்டு கொண்டிருக்கிற விஷயம் தாங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்க பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரும்போது இப்படியான வெளிப்படையான போராட்டங்கள், வெளிப்படையான தலைமைக்கு எதிர்ப்பெல்லாம் வரும். அந்த காரை வழிமறிச்சு கோஷம் போடுறது, தர்ணா பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும். அப்போ இதுல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உரிய போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, கட்சிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க. விஜய் கட்சியில தெரியுதுங்க. 30%, 40% சொல்றாங்க. இப்ப ஆதவர்ஜனா கூட சில மேடைகள்ல சொல்லும் போது நமக்கு 150 தொகுதிகள் கிட்ட நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 30-40க்கு வழி இல்லைங்க. பெரிய கட்சிகள் கூட திமுகவே கூட்டணியோட சேர்ந்தா தான் அந்த 40க்கே அவங்க தொட முடியும். அப்ப எந்த அர்த்தத்துல சொல்றாங்க டிவிகே? இப்போ டிவிக்கு அவங்களோட ஆதரவு எத்தனை சதவீதம்? 30-35 அவங்க கிளைம் பண்றாங்க. அப்போ விஜய் கையில இன்றைக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு 8% அவருக்கு இந்த செக்டார்ல ஓட்டு இருக்குங்க. இல்ல, அது கிறிஸ்துமஸ் விழாவா இல்ல தாவேக்காவும் காங்கிரஸுக்கான கூட்டணி விழாவா? அது எனது இனி நண்பர் திருச்சி வேலுசாமி போய் கலந்துக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியோட சீனியர் லீடர். அவர் கலந்து கொள்வது மட்டும் இல்ல, அந்த கலந்து கொள்கிற கூட்டத்தில் அவர் பேசின பேச்சும் ரொம்ப வைரலா இருந்துச்சு. கண்டிப்பா உறுதியாவே சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு டபுள் மைண்ட் இருக்கு என்பதை தான் நம்ம யூகிக்க முடியும். இந்த கிறிஸ்தவ ஓட்டு அதுல விஜய்க்கான ஆதரவு கூடுது. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பிரின்சிபல் அப்படி பேச மாட்டாங்களா? 41 உயிர்களை கொன்று குவித்தார்கள், அவர்கள் பின்னால் நமது கிறிஸ்தவ இளைஞர்கள் செல்வது என்பது ஆரோக்கியமானது அல்லன்னு அவர் சொல்றாரு. சோ அவங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தரா ஷாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கிறிஸ்டி வணக்கம். ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் அது தூத்துக்குடியில பண்றாங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண் நிர்வாகி விஜயோட காருக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு மறிக்கிறாங்க. வழிமறிச்சும் விஜய் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தர்ணா போராட்டம்லாம் மேற்கொள்றாங்க. இப்ப அதிமுக, திமுக போன்ற கட்சிகள்ல ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் அப்படின்னும் போது அங்க சில விஷயங்கள், சில கிரிட்டேரியா வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன கிரிட்டேரியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பண்றாரு புசி ஆனந்த் அவர்கள், விஜய்க்கே தெரியாது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ந்து பாக்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை? பண நடமாட்டம் இருக்கு அப்படி என்பது ஏற்கனவே ஒரு 2-3 மாதமாக அடிபட்டு கொண்டிருக்கிற விஷயம் தாங்க. இப்ப இது வந்து புதிதான குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. ஆனா யங்ஸ்டர்ஸ் நீங்க பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரும்போது இப்படியான வெளிப்படையான போராட்டங்கள், வெளிப்படையான தலைமைக்கு எதிர்ப்பெல்லாம் வரும். ஏன்னா இளைஞர்கள் பயமறியாது இல்ல. இதுவே வந்து ஒரு சீனியர் ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் பாலிடிக்ஸ்ல என்னெல்லாமோ பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து சீட் ஒன்றும் கிடைச்சிட போறது இல்லை. எம்எல்ஏ சீட்னா வந்து 20 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த 20 பேர்ல ஒரு 15 பேர் நல்லா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க கட்சிக்கு. கடைசியில யாரோ ஒருத்தர் கிடைக்கும். அவர் லோக்கலால இல்லாம கூட இருப்பாரு. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்துங்க திருநெல்வேலியில. அவர் என்ன திருநெல்வேலிக்காரரா? எம்பி தேர்தல்ல அவர் கன்னியாகுமரிக்காரரு. பல காரணங்களுக்காக அவங்க நிறுத்துவாங்க. ஆனா மெச்சூர்டு பொலிட்டீஷியன்ஸ் வந்து வேலை பார்த்துருவாங்க சுத்தி. என்ன காரணம்னா பாலிடிக்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. நாளைக்கு இதே கட்சியில தான் அடுத்தடுத்த பதவிகளை வாங்கணும். இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த தேர்தலில் கிடைக்கும். இப்படியான கால்குலேஷன் ஓடும். ஆனா புதிதாக இளைஞர்களாக இருந்து அரசியலுக்கு வந்து விஜய் கட்சியில நமக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னா நம்மளோட அரசியல் எதிர்காலமே போய் இல்ல அப்படின்னு உணர்வு வந்துருச்சுன்னா போராட்டங்கள் வரும். அதைத்தான் நேற்று நான் பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப போல்டாவும் இருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு விஜய் மாதிரியான ஒரு அவரு என்னதான் இருந்தாலும் அவங்க கட்சிக்கு தலைவர். அந்த காரை வழிமறிச்சு கோஷம் போடுறது, தர்ணா பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும். அப்போ இதுல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உரிய போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, கட்சிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க. விஜய் கட்சியில தெரியுதுங்க. மற்ற கட்சிகளை அவங்களை வந்து கேப்சர் பண்ண முயற்சிக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துல இவங்களை சுற்றி வந்து நமக்கு நேரடியா அவங்களோட ஃபீல்டு தெரியாது. வீடியோல வந்ததுனால, செய்தியில அடிபட்டதுனாலதான் இப்ப இந்த பேர் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா தூத்துக்குடியில இருக்கிற லோக்கலா இருக்கிறவங்களுக்கு இவங்களை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா? அப்ப இவங்க வந்து எதிர்கால அரசியலுக்கு உதவியா இருப்பாங்க. நம்மளோட ஓட்டு எல்லாரும் கால்குலேஷன் இருக்குல்லங்க. எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குங்க, நான் எம்எல்ஏ டிக்கெட் வாங்குறேன், என் எதிரிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, நான் எங்க ஜெயிக்கணும்னா இந்த இடத்துல ஜெயிக்கணும், ஒரு 10 தெரு ஓட்டை வந்து நான் கேப்சர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சிட்டி கான்ஸ்டிடுவன்சி ஜெயிக்க முடியும்னு கால்குலேஷன் உண்டு. அதுக்கு வந்து இவங்க உதவியாக இருப்பாங்கன்னா இவங்களை வந்து இழுக்க பார்ப்பாங்க. இவங்க அப்படி இழுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பார்த்தோம்ல. இதுக்கு முன்பே ஒரு சோசியல் மீடியா பிரபலம் தாவேக்கால இருந்தவங்க,
அவங்க திமுகவுக்கு வந்தது ஒரு 3 months பேக். ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து தாவேகாவுக்கு பலவீனமா மாறும். பலரும் வந்து தாவேகா விட்டு வெளியில போற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். எந்த அளவுக்கு ஊடகங்கள் தாவேகாவை இப்போ தாவேகா செய்திகளை போடுது, விஜயோட எல்லா நிகழ்ச்சியும் லைவ்ல காட்டுறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வெளியில போறவங்க நிகழ்ச்சியும் லைவ்ல காட்டுவாங்க. சார், இப்போ ஒரு கட்டுமானமா ஒரு கட்சியை உருவாக்குறதுல தாவேகா தவறுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் ஆதரவுலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு கட்சிக்கு முக்கியமானது மாவட்ட செயலாளர்கள். அவங்கள சரியா திருப்திப்படுத்தினாதான் கட்சியில போய் எல்லா இடங்களையும் வேலை பார்க்க போறாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல தாவேகா தவறுறதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பணத்துக்கு மட்டும் பதவினா தவறுதுன்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். வேற காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதாவது உண்மையிலேயே தூத்துக்குடி மாவட்டத்தோட தாவேகா நிலைமை என்னங்கிறது நமக்கு அடுத்த தேர்தல தான் தெரிய வரும். இப்ப தெரியாது. எல்லாரும் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இவங்க முகங்கள்லாம் நமக்கு தெரியாது, இவங்களோட பேக்ரவுண்ட் தெரியாது, ஃபேமிலி தெரியாது. பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்தாங்களா இல்ல ஏதாவது பெரிய வேலையில இருந்து வர்றாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க பகுதியிலேயே சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், எம்டி படிச்ச டாக்டர்கள் எல்லாமே வந்து 30 வயசு 32 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். அதாவது போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். அவங்க தாவேகா ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இப்போ தலைமையிலிருந்து ஏதாவது ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க உட்காந்து இவங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல்ல உட்காந்து 1000 பேருக்கு அனுப்புறது, 2000 பேருக்கு அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. எனக்கு தெரிந்து என்ன ஐடியான்னு கேட்டா ஐடியாலாம் எதுவும் கிடையாது. நாங்க வந்து விஜய் ரசிகர்கள், அப்படி விஜயோட பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றோம். என்ன நம்மளோட வேலை என்ன, ஒரு 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றது தானே. இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்னா 5 பேர் ரெஸ்ட்ரிக்டடுங்க. 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னா அது ஒரு வேலை. வாட்ஸ்அப்ல நீங்க 5 பேரா 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அப்போ 200 டைம்ஸ் நீங்க அதுல வந்து வேலை பார்க்கணும். அப்ப அதுக்கு வந்து நம்ம கட்சிக்காரன் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. யார் வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் தானே, ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். உட்காந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளால ஆன பணி, அரசியல் பணி, நம்ம பங்களிப்பை விஜய்க்கு செலுத்தியாச்சு. நம்மளோட ஐகானுக்கு வந்து மாட்னி ஐகான் திரை நட்சத்திரத்துக்கு நம்மளோட பங்களிப்பு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்த்து 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம், நம்ம வேலை முடிஞ்சது. இது வந்து இந்த வாலண்டியரிங் வேற கட்சியில இல்ல. கிரௌடு சேர்றது, நான் போறேங்க விஜய் கொடுத்துக்கு, நான் போறது மட்டும் இல்லைங்க, ஒரு 5 பேரை கூட்டிட்டு போறேன். 5 பேருக்கு யாரு செலவு பண்றா அப்படின்னா அவங்க செலவு பண்றாங்க. இப்படியே 5 பேரா சேரும்போது வந்து 5000 10,000 பெருகிறது. நல்லா தெரியுதுங்க. அது இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா அது நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. பார்த்தா வந்து எங்கேயோ பெருந்துறையில இருந்து, ஈரோட்டு பக்கம் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வராங்க. முகங்களை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எல்லாமே பாலிடிக்ஸுக்கு எல்லாமே புதுசு. இன்னும் சொல்ல போனா பலருக்கும் 234 சீட்னு சொல்ல தெரியல. 270 சீட் 269 சீட்லாம் ஆளுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு பெரிய கணக்கு ஒண்ணு சொல்றாங்க சார். 30% 40% சொல்றாங்க. அதாவது இப்ப ஆதவர்ஜனா கூட சில மேடைகள்ல சொல்லும் போது நமக்கு 150 தொகுதிகள் கிட்ட நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எந்த கணக்குல சொல்றாங்க? நீங்க இத்தனை வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்க. 23 26% ஒரு பெரிய விஷயமா பார்க்கும்போது 30 40 எப்படி பாக்குறீங்க? 30 40க்கு வழி இல்லைங்க. பெரிய கட்சிகள் கூட திமுகவே கூட்டணியோட சேர்ந்தா தான் அந்த 40க்கே அவங்க தொட முடியும். ஆவரேஜா வந்து திமுக அண்ணா திமுக 25ல இருந்து 30% இருக்குங்க. அதை தாண்டி கிடையாது. அண்ணா காலத்துல திராவிட ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்ணி நாங்க வச்சிருந்தப்ப, அதாவது என்னோட காலேஜ் டேஸ் 1966 67 காலகட்டத்துல காங்கிரஸை எதிர்த்து அப்பவுமே அது 60ல இருந்து 70% தாங்க இருந்தது. காங்கிரஸ் கட்சி இப்ப ரொம்ப பலவீனம்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 50 சீட்டை பிடிச்சிட்டாங்க அவங்க. 67, அதாவது எத்தனை ஆன்டி இன்குமென்சி பாருங்க. 52ல காங்கிரஸ் ஆட்சி, 57 காங்கிரஸ் ஆட்சி, 62 காங்கிரஸ் ஆட்சி. காமராஜர் இல்ல, பக்தவச்சலம் முதலமைச்சர். பக்தவச்சலம் வந்து பெரிய பாப்புலர் லீடர்னு சொல்ல முடியாது. இவ்வளத்தையும் தாண்டி காமராஜர் அவர்களே வந்து விருதுநகர்ல வெற்றி வாய்ப்பு இழந்தார். இவ்வளத்தையும் தாண்டி 50 எம்எல்ஏ சீட்டுங்கிறது மோசமான விக்டரியா? அது நல்ல விக்டரி ஆச்சுங்களா? அண்ணா 7 கட்சி கூட்டணி, ராஜாஜில இருந்து எல்லா தலைவர்களும் இருக்காங்க, திரை நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் SSR படையெடுத்து வராங்க. எல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சி 50 இடம் ஜெயிச்சது 67ல. அப்போ கட்சி சார்பான ஓட்டு இதை நம்ம கால்குலேட் பண்றோம். அதுதான் நம்மளோட பேசிக் அரித்மெட்டிக்ஸ். திமுக அப்போ ஒரு 60ல இருந்து 65%, அதாவது திராவிட ஓட்டு வங்கி. திராவிட ஓட்டு வங்கியை நீங்க எப்படி நேஷனலைஸ் பண்ணலாம், எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம்னா மாநிலம் சார்ந்த, மொழி சார்ந்த ஓட்டு வங்கி. இது வந்து நம்மளோட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதி. அதாவது இந்தி எதிர்ப்பு, தாய்மொழி ஆதரவு, இது வந்து வடக்கையும் சேர்த்து நம்ம எதிர்க்கிறோம். இது எங்க காலத்தோட அரசியல். இதுதான். இந்தியும் படிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. தட்சின் பாரத் இந்தி பிரச்சாரத்தை பார்த்தா அது மகாத்மா காந்தி துவங்கி வச்சு இருக்க ஆதிக்கத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். எங்க குழுவுக்கு பேரே இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தான். இந்தி எதிர்ப்பு குழுவே கிடையாது. நிறைய தவறா சொல்றாங்க. இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். ஆதிக்கங்கிற வார்த்தையை வல்லாண்மைன்னு தமிழ் படுத்தியிருந்தோம். எவ்வளவு பேருங்க. அப்ப எந்த அர்த்தத்துல சொல்றாங்க டிவிகே வந்துங்க அந்த இடம், அந்த நுணுக்கமான இடத்தை தவற விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி. நீங்க எப்படி கிறிஸ்டின் ஓட்டு வங்கின்னு சொல்றீங்களோ அப்படி இதுவும் ஒரு ஓட்டு வங்கி.
இந்த ஓட்டு வங்கியை திமுக தான் மெயின்டைன் பண்ணுது. அதிமுக கோட்டை விட்டுருச்சு. எம்ஜிஆர் காலத்துல இருந்ததுங்க, இப்ப கோட்டை விட்டுருச்சு. அப்ப எதுக்காக நான் இந்த சின்ன உதாரணம் சொல்றேன்னா, ஒரு நூல் தானே, நூலை வாங்கி பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணிட போறாங்க. ஆனாலும் அது நூல் நமக்கு வந்து சேருது. அப்போ மிக இயல்பாக இதை இப்படி எடுத்து பாருங்க. டிவிக்கு அவங்களோட ஆதரவு எத்தனை சதவீதம்? 30-35 அவங்க கிளைம் பண்றாங்க. நம்ம அதை வந்து ப்ரொஃபைலிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கள பெரும்பாலும் விஜய் ஆதரவு மனப்பான்மை தெரியுது. அப்ப அவங்க எத்தனை சதவீதம்? தமிழ்நாடு எலக்ட்ரேட்ல 35 வயசு வரைக்குமே 16% கூட வரல. குத்து மதிப்பா எடுத்தோம்னா 15% இந்த, அதாவது 18 வயசுல முதல் தடவை ஓட்டு போடுகிறவர்கள் அது கொஞ்சம் ஃபியூ லாக்ஸ் தான். அப்புறம் வந்து 20 வயசு, 25 வயசு, 30, 35 வயசு வரைக்கும் அவ்வளவுதான் வருது. இந்த 15% கண்டிப்பாக வந்து திமுகவுக்கும் ஓட்டு இருக்கும், அதிமுகவுக்கும் ஓட்டு இருக்கும், பிஜேபிக்கும் இருக்கும். திடீர்னு ஒரு வலதுசாரி சித்தாந்தம் இங்க டெவலப் ஆகி வருதுங்க. அப்போ கொஞ்சம் இளைஞர்கள் அதுல அட்ராக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அது நீங்க மறுக்க முடியாதுங்க. அதையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ பிஜேபிக்கும் அதுல வந்து ஒரு 2%, 3% ஓட்டு இருக்கு இந்த 15%. திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அவங்க வந்து எல்லாமே ஒரு திருவண்ணாமலையில கூட வந்து மண்டல மாநாடு நடத்துறாங்க இளைஞரணிக்கு. இளைஞரணி முதல்ல 1980 காலகட்டத்திலே கொண்டு வந்தாச்சுங்க. அப்போ எல்லாரும் இளைஞர்களா தான் இருந்தோம். இளைஞர்கள் கட்சிக்கு எதுக்கு இளைஞரணி தான் நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் பின்னாடி ஒரு இன்றைய முதலமைச்சர் வந்து அப்ப பேசும்போது சரி என்னதான் பேசுறாருன்னு கேட்போம்னு சொல்லி நாங்க திண்டுக்கல் பக்கம் அய்யலூருக்கு அங்க போறோம் கேட்கறதுக்கு. 82 இருக்கும், 82 இல்ல 83 இருக்கும். ஓஹோ, இப்படி எல்லாம் இவங்க பிளானிங் வச்சிருக்காங்களா? அப்பதான் தெரியுது எங்களுக்கு கான்செப்ட், இளைஞரணி கான்செப்ட். இன்னைக்கு அது எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. எல்லா கட்சிகளையும் இளைஞரணி வச்சிருக்காங்க. திமுக தான் முதல்ல வச்சது. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் வராங்க. அப்ப இந்த இளைஞர்கள் ஓட்டு வங்கி 16% நம்ம எடுத்தோம்னா, அதாவது 35 வயசு கீழே இருக்க எல்லாரையும் நான் இளைஞர்களா எடுத்துக்கிறேன். 16%ல மிக எளிதாக வந்து 6-8% மத்த கட்சிகளுக்கு போயிடும். சோ விஜய் எய்ம் பண்ணக்கூடியதே 8% தான். அதுக்கு மேல இருக்கிற ஏஜ் பிராக்கெட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க சித்தாந்தம் இருக்கும். வலதுசாரி சித்தாந்தம் கூட இருக்கும், இடதுசாரி சித்தாந்தங்கள் இருக்கும், திராவிட சித்தாந்தம் இருக்கும், தமிழின உணர்வு இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அது வரணும். அப்போ முழுமையான இளைஞர் ஓட்டு அறுவடை ஆயிரும் நான் நினைக்கல. அப்போ விஜய் கையில இன்றைக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு 8% அவருக்கு இந்த செக்டார்ல ஓட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும். அதாவது இளைஞர்கள் 35 வயசு கீழே. இப்போ இதோட சேரக்கூடிய இன்னொரு ஓட்டு வங்கி இருக்கு. அது எதுன்னா திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு நினைக்கிற ஓட்டு வங்கி. அதை சீமான் அறுவடை பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட 8% இருக்கு. அவர் டபுள் டிஜிட்டுக்கு போக ட்ரை பண்ணுவாரு. அதுல கொஞ்சம் குறையுங்கிறது என்னோட கணக்கு. அப்படின்னா விஜய் வந்து எனிவேர் பிட்வீன் 10-12% தான் வருவாரு. 33% வரதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா. அப்போ சில பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிறிஸ்டியன் ஓட்டு வங்கி பாக்கெட், அதுல கூடிரும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த இடத்துல ரொம்ப டாமினேட் பண்ணல வராங்க. நம்ம ஸ்டேட் ஆவரேஜ் பேசுறோம். இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்டியன் ஓட்டு வங்கிங்கிறது 40% இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதிகமா இருக்கு அந்த தொகுதிகள். ஏன்னா அங்க ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில பிஜேபி நிற்கும், திமுக கூட்டணியில காங்கிரஸ் நிற்கும். அப்போ விஜய் அணியில இருந்து ஒருத்தர் நிப்பாருல, அவருக்கு கையிலேயே வந்து அவர் எய்ம் பண்ணக்கூடிய வாக்கே வந்து 30-35% எய்ம் பண்ணுவார்ல, அதைத்தான் வச்சு இவர் பேசுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு பேசுறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழாக்கு அப்புறமா விஜய்க்கு அது ஈஸியா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசின விஷயங்கள், நாங்க உங்க பின்னாடியே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குன்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்படின்னும் போது மொத்த வாக்குகளும் அவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மொத்த வாக்குகளும் போகாது. ரஃபா வந்து 5-6% இருக்குங்க ஸ்டேட் ஆவரேஜ். கான்சன்ட்ரேட்டர் பாக்கெட்டா அது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி. இங்க ஒரு கான்சன்ட்ரேட்டர் பாக்கெட் இருக்கு. வடசென்னையில ஒரு கான்சன்ட்ரேட்டர் பாக்கெட் இருக்கு. அப்ப இந்த பாக்கெட் ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லைங்களா? வெறுமனே ஸ்டேட் ஆவரேஜ் எடுத்து என்னங்க 6% இருக்கு, விஜய் வேணா ஒரு 3% எடுப்பாரு, அது பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த நான் சொல்ற இந்த பகுதிகளில் ஒரு 50 தொகுதி வரும். ஆவரேஜாவே வந்து less than 5,000 ஓட்டுல ஏராளமான தொகுதிகளோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். 4 முனை போட்டி இல்லையா, 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தா போதும், வெற்றி தோல்வி எல்லாம் மாறி போயிடும். அப்போ கிறிஸ்டின் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம், நிச்சயமா முக்கியம். குறிப்பாக இந்த ஒரு 40-50 தொகுதிகளில் அவங்க டிசைடிங் ஃபேக்டர்னே தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதுல ஏன்னா அருமனையில கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. அருமனை கிறிஸ்துமஸ் விழாங்கிறது ரொம்ப ஐகானிக் பிரஸ்டீஜ். இல்ல அது கிறிஸ்துமஸ் விழாவா இல்ல தாவேக்காவும் காங்கிரஸுக்கான கூட்டணி விழாவா? அது அருமனை கிறிஸ்துமஸ் விழா வந்து ரொம்ப ஐகானிக். எல்லா டாப் லீடர்ஸும் அதுல பேசுவாங்க. முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. டிடிவி வந்து 2019 வந்த காலகட்டத்தில் டிடிவி வந்து பேசியிருக்காரு. பாலபிரஜாபதி அடிகள் கலந்து கொள்வதால அதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு. ஐயா வைகுண்டரோட ஓட் பேங்க், குறிப்பா வந்து நாடார் கம்யூனிட்டியில ஐயா பக்தர்கள் நிறைய இருக்காங்க. நேற்றைய விழாவில் கூட ஐயா வைகுண்டரோடைய விஜயை கம்பேர் பண்ணாங்க, சமூக போராளி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஜீசஸ் கிறிஸ்டோட கம்பேர் பண்ணது, ஜோசப் பாலுங்கிணற்று தள்ளிவிடப்பட்ட ஜோசப் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆள் ஆனது,
200 தொகுதிகள் நீங்க ஜெயிப்பீங்க, நாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கோம், நீங்க வந்து 26ல மட்டும் முதலமைச்சர் இல்லை என்றும் முதலமைச்சர், இது எல்லாமே மத குருமார்கள் சூட்டிய புகழாரம். அப்போ கிறிஸ்தவ ஓட்டு வங்கி, குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஓட்டு வங்கிக்கான ஒரு ஏற்பாடு, அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். திமுக வந்து அதுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கும். அவங்களுக்கான சிக்கல் என்னன்னா, நேரடியாக இதை சொல்லி அவங்க எதிர் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா இந்தியாவில் நடக்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வட இந்தியாவின் பல பகுதிகளில் இது கடந்த ஒரு 3 அல்லது 4 நாட்களாக பெரிய பிரச்சனைகள் நடக்குது. காரணம், பஜ்ரங் தள், லோக்கல் பிஜேபியோட ஆக்டிவிஸ்ட் ஹரித்வார்ல வந்து கிறிஸ்துமஸ் கூட்டமே போடக்கூடாது அப்படின்னு தடையை பண்ணியாச்சு. உத்தரகாண்ட் மாநிலம், இப்ப டெல்லி உட்பட. சோ இந்த கிறிஸ்துமஸ்ல வந்து ஆல் இண்டியா பேசிஸ்ல கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் தமிழ் ஊடகங்களுக்கு இன்னும் சரியா வந்து சேரல. ராஜ்தீப் மாதிரியானவர்கள் அவங்க பேசி வீடியோ போடுறாங்க, தமிழ் ஊடகங்களுக்கு வரல. ஆனா வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு வந்து அது வரும். வரும்போது இங்க இருக்கிற ஆன்டி பிஜேபி ஓட்டு வங்கி, இயல்பாக இருக்கிற ஒரு ஓட்டு வங்கி, அதுல வந்து கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி இருக்கு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப அவங்க நமக்கான சேஃப் யாரு, நமக்கான பாதுகாவலர் யாரு, ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்ங்கிற அந்த விஷயத்த பார்ப்பாங்க. திமுக தான் பாதுகாவலர் அப்படிங்கிற உணர்வை திருப்பி கிரியேட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, இன்னும் 3 மாசம் இருக்கு, தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல ஏற்படுற எல்லா பிரச்சனையும் லோக்கல் எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும். அதிமுகவுக்கான சிக்கலே அதுதான். பிஜேபி எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் இங்க வந்து நமக்கு லோக்கலா சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். எதுவாக இருந்தாலும் விஜய் கிறிஸ்தவ ஓட்டு வங்கிக்கு அவர் வந்து குறிவைக்கிறார், அல்லது விஜய் பக்கம் கிறிஸ்தவ இளைஞர்கள் இருக்கிறாங்க, இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்ன காரணம்னா, நான் பியூசி சென்ட் சேவியர்ஸ் காலேஜுங்க. சென்ட் சேவியர்ஸ் காலேஜோட பிரின்சிபல் வந்து அவரு கிறிஸ்துமஸ் விழா செய்தி தேவாலயத்துல என்ன சொல்றாருன்னா, 41 உயிர்களை கொன்று குவித்தார்கள், அவர்கள் பின்னால் நமது கிறிஸ்தவ இளைஞர்கள் செல்வது என்பது ஆரோக்கியமானது அல்லன்னு அவர் சொல்றாரு. சோ அவங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, வெளிச்சத்துக்கு வரல. நம்மள மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் நாலேஜுக்கு போகும் என்பது எனது கருத்து. ஓகே, ஆனா முழுசா அறுவடை செஞ்சிட முடியாதுன்னு சொல்றீங்க. பொதுவாக இதுல இருக்கிற சிக்கல் என்பது கான்சன்ட்ரேட்டர் பாக்கெட்டுங்க. இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 6 சீட் இருக்கு, கண்டிப்பா கிறிஸ்டின் ஓட்டு வங்கி வேணும். அங்க டிவிஷனே வந்து ரிலிஜியஸ் பேசிஸ் தான், அதாவது ஹிந்து நாடார் ஓட்டு, கிறிஸ்தவ நாடார் ஓட்டு. 69 காமராஜர் தேர்தல் பிரச்சாரம் இடைத்தேர்தல் நிக்கிறாரு மத்தியாஸை எதிர்த்து. மத்தியாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் தான், கிறிஸ்டியன் நாடார் கம்யூனிட்டி. காமராஜர் ஹிந்து நாடார் கம்யூனிட்டி. நாங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறோம், ஒரு 10 நாள் அங்க தங்கி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல மிக்சடா இருந்தாங்க, அதாவது நாடார் கம்யூனிட்டி இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. காமராஜ் ஐகானிக் லீடர், அவர் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு. இத்தனைக்கும் கலைஞர் அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர், அண்ணா இருக்காரு, அண்ணா உடம்பு சரியில்லை, அவர் பிரச்சாரத்துக்குலாம் வரல. திமுக போட்டியிடாம மத்தியாசுக்கு ஆதரவு கொடுத்துருச்சு. ரொம்ப கிளவரான ஒரு அப்ரோச். கலைஞர் பொதுப்பணித்துறை மாளிகையிலே தங்கி வேலை பார்த்தாருங்க. நாங்க அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போவோம், இவரை பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ ஏன் அப்படின்னா, ஐகானிக் லீடருங்கும் போது இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் தெரியாது. அதாவது கிறிஸ்தவர்கள் இந்து கிறிஸ்டியன் ஓட்டு போடுவாங்களா, காமராஜ் மத்தியாசன் ஓட்டு போடுவாங்களா? நேச்சுரலி காமராஜ் தானே ஓட்டு போடுவாங்க. ஆனா வேற சின்ன கேண்டிடேட்ஸ் நிற்கும் போது ப்ராப்ளம் இருக்கு. அப்போ வந்து மதம் வந்து இட் வில் பிளே எ ரோல். இப்போ தாவேகா கூட்டம் அருமனையில் நடக்குது, இன்விடேஷன் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்விடேஷன்ல பார்த்தா காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லா பேரும் இருந்துச்சு. இருந்த உடனே அது கண்டிப்பாக ஆளுங்கட்சி அரசு அவங்களுக்கு உளவுத்துறை மூலமா எவ்வளவோ தகவல் கிடைக்கும். அப்ப காங்கிரஸ் மேலிடத்துக்கு சொல்லியிருக்கணும், ஏன்னா ஒருத்தர் கூட கலந்துக்கல. அப்ப அவங்க கலந்துக்காதீங்கன்னு அவங்க சொன்னாம இவங்க அதை புறக்கணிக்க மாட்டாங்க. காரணம், பால பிரஜாபதி அடிகளும் அதுல கலந்துக்கிறாரு, அவரையும் புறக்கணிக்கிற மாதிரிலாம் ஆயிரும் கண்டிப்பா. அதனால வந்து அது பெரிய பிரச்சனை. அதுல ஓட்டு காங்கிரஸ் ஓட்டுமே அதுல இருக்கு. காங்கிரஸும் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க பெரிய ஹோல்டு இருக்கு அவங்களுக்கு. அது நேஷனல் பார்ட்டி மைண்டட் ஏரியா. அது கேரளா பாலிடிக்ஸ் அப்படியே பிரதிபலிக்கும். அப்போ விஜயோட போகணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதுன்னா, அவங்க கேரளா பாலிடிக்ஸ் மைண்ட் பண்ணி நினைக்கிறாங்க. கேசி வேணுகோபால் கேரளா முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்காரு. அவரோட பாலிடிக்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிரதிபலிக்குது. அப்ப விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா நமக்கு கேரளால லாபம் இருக்கு, பாண்டிச்சேரியில லாபம் இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் ஓடுதாங்க. இப்ப திமுக ஏதோ ஒரு வகையில சொல்லித்தான் இதை ஆஃப் பண்ணிருக்காங்க. ஷூரா யாருமே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் எனது இனிய நண்பர் திருச்சி வேலுசாமி போய் கலந்துக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியோட சீனியர் லீடர். இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாமே ஒன்றாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள்ல பங்கெடுத்தவங்க தான். அவர் கலந்து கொள்வது மட்டும் இல்ல, அந்த கலந்து கொள்கிற கூட்டத்துல அவர் பேசின பேச்சும் ரொம்ப வைரலா இருந்துச்சு. கண்டிப்பா உறுதியாவே சொல்றாரு, உறுதியாவே சொல்றாரு, பேசுறாரு, கூட்டணி வந்துரும் அப்படின்னு உறுதியாவே பேசுறாரு. அவரு கேசி வேணுகோபால்லாம் அவங்க க்ளோஸா தான் இருப்பாங்க. எல்லாருமே சீனியர்ஸ். இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு டபுள் மைண்ட் இருக்கு என்பதை தான் நம்ம யூகிக்க முடியும். அப்போ இந்த கிறிஸ்தவ ஓட்டு அதுல விஜய்க்கான ஆதரவு கூடுது. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பிரின்சிபல் அப்படி பேச மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு.
இப்போ திமுக இந்த இடத்த கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க வெளிப்படையாகவும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஹேண்டில் பண்ணாம விட்டா அவங்க பாலிடிக்ஸ்க்கு ஆபத்து. பிஜேபியில ஹாப்பியா இருக்கும்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா அதைத்தான் அவரு பேசுறது, பியூஷ் கோயல் பேசுறதுல அப்படித்தான் நான் உணர்றேன். ஏன்னாங்க நமக்கு என்னங்க நஷ்டம் வந்திருக்கு? நமக்கு ஒன்றும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட போறதே கிடையாது. இப்போ ஆல் இண்டியா லெவல்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல. ஆனா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டை விஜய் எடுத்தாருன்னா அது மறைமுகமா நமக்கு லாபம் தானே. இப்படிதான் அவரு நினைக்கிறார். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி.